கையிலே நான் வெறும் தோழி மந்தானே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏஜி சபையின் சார்பாக, அதாவது குட் ஷெப்பர்ட் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கிற இடங்களை நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அப்படி கண்களை மூடி முடிந்தவர்கள் அப்படி இருக்கிற இடத்துல உங்கள் வீடுகளிலே முழங்கால் படியிட்டு அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே அப்படியே ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு உங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு நேராக முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரே என்னை நோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து கடந்த நாட்களை ஆண்டவரை கண்மணி போல என்னை பாதுகாத்து வழி நடத்திட்டு வந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தும் எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தி ஆண்டவரும் கிருபையினால் எங்களை மீட்டிக் கொண்டு ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களுக்கு ஜீவன் பலன் சுகத்தை தந்து ஆண்டவரை எங்களை வழி நடத்திட்டு வந்த எல்லா கிருபைக்காக வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஓ ராபா ஷெரி அந்தாரா ஹியா ரதரா லபோ. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா இந்த உதவாது இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி ஆண்டவரே அப்பா இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்திட்டு வந்து ஆண்டவரே எங்களை அப்பா சுகத்தோடு வைத்திருக்கிற எல்லா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே வாய்களை திறந்து நீங்கள் நான் மட்டும் சோமுனா போதாது, நீங்கள் இருக்கிற பார்க்குற ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து ஏதோ சும்மா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இந்த மாதிரி இப்போ சும்மா லைவ்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லைவ் முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ நேரத்தை பொழுது போக்கிட்டு அப்படி அல்ல. நம்ம ஏறெடுக்கிற ஆராதனை ஆண்டவரை பிரியப்படுத்தணும். நம்ம ஏறெடுக்கிற ஆராதனை ஆண்டோடு நம்மளை நெருங்கிய உறவுகளை இணைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, உண்மையான ஆராதனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி அவரை பார்த்து அவர் செய்த எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைய நன்மைகளை செய்திருப்பார். நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஓ ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பான்னு சொல்லி அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே ஹோ ஹல்லேலூயா. அவரை கனம் பண்ணுங்க. ஒருவன் பிதாவானவரை கனம் பண்ணால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் அவரை கனம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த பாஷைகளை பேசி அவர் கொடுத்த அன்னை பாஷைகளில் பேசி அவருக்கு ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் இரக்கம் நிறைந்தவர், ஆண்டவரே நீர் அழகானவர் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த எப்படி ஆண்டவர் உங்களுக்கு போற்ற தெரியுமோ அப்படி சொல்லி ஆண்டவரே ஓ எல்ஷடா எபினேசரே அப்பா 1000 நாமங்கள் உடையவரே அப்பான்னு சொல்லி வாய்களை திறந்து போற்றுங்க. ஆண்டவரை போற்றுங்க பாப்பா வாய்களை திறந்து. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து இருக்கிற இடங்களை கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஊதவாத எண்ணில் நீர் உறவாணி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. சொல்லுங்க என்னோடு சேர்ந்து. நீங்க இல்லாம என் உலகம் தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்பா என்ன நினைச்சிடுங்கப்பான்னு சொல்லி தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. உதவாத எண்ணில் நீர் உறவாணி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என் சொல்லுங்க அவரை உறவாணி காலை வேளையில
நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. கடைசியா ஒரு தடவை தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு அவரை பார்த்து தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு. ஆண்டவரே நீர் நினைச்ச ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை நினைவு கூற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நினைவு கூற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா விதத்தும் ஆண்டவரை எங்களை நெருக்கி ஆண்டவரே அப்பாவும் செட்டையில் ஆண்டவரே நிழல் ஆண்டவரை எங்களை அப்பா ஆண்டவரை எங்களை மூடி எங்களை மறைத்து ஆண்டவரை எல்லா தீங்குக்கும் ஆண்டவரை எங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாதபடியில் நாங்கள் அப்பா சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரை எல்லா ஆண்டவரை நன்மையும் எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க எங்களை நினைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மேலே நினைவாயிரும் தகப்பனே, எங்கள் மேலே நினைவாயிரும் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதி எல்லா கனமும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த முகநூல் வாயிலாக யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. இந்த காலங்களில் நம்மை தூக்கி சுமந்து தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். சீக்கிரமாய் நாம் எல்லாரும் ஒன்று கூடி சுவாதீனமாய் விடுதலையோடு ஆராதிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஞாயிற்றுக்கிழமை காலவேளையிலே மனமகிழ்ச்சியின் காலவேளையிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு தேவன் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கிரியை செய்வாராக. செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இயேசு தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். இயேசு தேற்றி நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். இந்த காலவேளையிலே இயேசுடைய ஆறுதலும் அப்படி தேறுதலும் நம்மை இந்த நாட்களில் அதிகமாய் தேற்றி நடத்தட்டும். இருதயங்களை தேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். போராட்டங்கள், இதயத்தில் ஏற்படுகிற கிரிகளினால் வந்த பலவீனங்கள், ஏதோ ஒரு சொல்லாலே தாக்கப்பட்ட அனுபவங்கள், ஏதோ ஒரு அதிர்ச்சினாலே சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ ஆற்றி தேற்றின அனுபவத்தை இழந்திருந்தால் இந்த காலவெளியில் இயேசு தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்படி வல்லமையுள்ள நாமத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இருதயம் எப்படிப்பட்டது? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எரேமியா 17:9 சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இருதயத்தின் காரியங்களை பாருங்கள். கேடு நிறைந்த இருதயத்தை ஆண்டவர் நமக்குள் இருந்த அந்த கேடு நிறைந்த காரியங்களை அகற்றி ஒரு மனிதனை தேற்றி ஸ்திரப்படுத்துகிறாராம். மகா கேடு நிறைந்தது,
திருக்குள்ளது பின்னி பிசைந்து ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே பின்தங்கிய அனுபவங்கள், ஏதோ ஒரு நிலையிலே இருதயத்தின் வலிமையை இழந்து திருக்குள்ள காரியத்திலே நிறையப்பட்டதாய், கேடு நிறைந்த இருதயமாய் நிறையப்பட்டதினாலே ஸ்திரப்படாமல் போன அனுபவம், ஆறுதலையும் தேறுதலையும் பெற முடியாத ஒரு அனுபவத்திலே தள்ளப்பட்டிருந்தோம். பவுலடிகள் சொல்கிறான், உங்கள் இருதயங்களை தேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். ஆகவே மகா கேடு நிறைந்த இருதயத்தை, இந்த திருக்குள்ள இருதயத்தை அவர் தேற்றி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். திருக்கையும் கேடு நிறைந்த காரியத்தை அகற்றி நம்மை தேற்றுகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்மை ஆராய்ந்து அறியாமலே, நம்முடைய இருதய காரியங்களை ஆராய்ந்து அறியாமலே சிலர் தோற்று போகிறார்கள், ஸ்திரப்படாமல் தோற்று போனார்கள், வீழ்ந்து போனார்கள். வீழ்ச்சிதான் அவர்களுக்கு கதி என்று சொல்லி மாண்டு போனார்கள். இருதயத்தின் நிலையை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-19 வரை வாசித்து பார்த்து என்றால், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், வாயிலிருந்து புறப்படுவதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இதுதான் ஒரு மனிதனுடைய இருதயம். இந்த இருதயத்தின் தோற்றங்களை தேவன் மாற்றி பொல்லாத சிந்தனைகளில் அவனுக்கு விடுதலை கொடுத்து, கொலைபாத எண்ணங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, விபச்சாரங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, வேசித்தனத்தின் நினைவுகளிலிருந்து அவனை விலகச் செய்து, களவுகளிலிருந்து அவனை விடுதலையாக்கி, பொய் சாட்சிகளிலிருந்து அவனை விடுதலையாக்கி, தூசண வார்த்தைகளிலிருந்து அவனை விடுதலையாக்கி, ஒரு பரிபூர்ண ஒரு நல் மனசாட்சியின் இருதயத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் இயேசு தேற்றி ஸ்திரப்படுத்துகிறவர் என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இருதயத்தின் நினைவுகளை பாருங்கள். இவைகளிலிருந்து தான் தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட எரேமியா 30:17 சொல்கிறது, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். நீங்கள் எவைகளில் ஆறுதல் இழந்தீர்களோ, எவைகளில் நீங்கள் தேற்றப்படாமல் இருந்தீர்களோ, அவைகளிலே இயேசு கிறிஸ்து உங்களை ஸ்திரப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எசேக்கியேல் 3:14 சொல்கிறது, ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக வந்ததுன்னு சொல்லுகிறான். மனம் கசந்து போன ஒரு அனுபவம். அநேக இந்நாட்களிலே மனம் கசந்து காணப்படுகிறார்கள். எங்கும் பிரச்சனை, எங்கும் இருளாய் தோன்றுகிற காரியங்கள், எங்கும் போராட்டம், எங்கும் குறைவுகள், நற்செய்திகள் கேட்க முடியவில்லை, தினமும் துர்ச்செய்திகள். ஒரே வார்த்தை, எங்கும் வியாதி வியாதி வாதை. இந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலைகளை குறித்தே சிந்தித்து மனம் கசந்து போன ஒரு அனுபவம். இந்த மனம் கசந்து போன காரியத்தை இயேசு மாற்றி நம்மை தேற்றி நம்மை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலகட்டங்கள் நீங்கள் நானும் மனம் கசந்து இருக்கிற அனுபவம் நமக்கு தேவையில்லை. மனக்கசந்து இருக்கிற அனுபவத்தை தூக்கி எறிந்துவிட்டு, இயேசுவே என்னை தேற்றிட வாரும், இயேசுவே
என்னை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே பலமாக வந்து இருதயத்தில் ஆறுதல் உண்டாகும்படியாக, இருதயத்தில் தேர்தல் உண்டாகும்படியாய் கர்த்தர் நடத்துவார். மனம் கசந்திருக்கிறீர்களோ, எங்கு பார்த்தாலும் கண்ணெட்டும் தூரமெல்லாம் பார்த்த இடங்களெல்லாம் மனம் கசந்து வேதனையோடு துன்பத்தில் துவண்டு கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, யோவான் 14:1 உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. மனம் கசந்து போன அனுபவத்தை உதறி தள்ளிவிட்டு, இயேசுவே என்னை தேற்றிட உதவி செய்யும், இயேசுவே என்னை ஸ்திரப்படுத்தும் என்று கேளுங்கள். அவர் இந்த வாரத்திலே உங்களை தேற்றி, நீங்கள் எவைகளிலே ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறீர்களோ, எவைகளில் ஆறுதல் பெறாமல், எவைகளில் தேர்தல் பெறாமல் இருந்தீர்களோ, அவைகளிலே உங்களை தேற்றி ஸ்திரப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வாழ்க்கை முழுதும் சில வேளைகளிலே போராட்டத்தின் உச்சத்தில் இருப்பதனாலே மனம் கசந்திருக்கிற அனுபவங்களிலே துவண்டு காணப்படுகிறோம். மனம் கசந்திருக்கிற அனுபவங்கள், மனம் கசந்திருப்பதனாலே முரட்டாட்டம் வந்து விட்டது, நீதிக்கு தூரமாகி விட்டோம். மனம் கசந்ததினாலே முரட்டு இருதயமுள்ளவர்களாக இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். முரட்டு இருதயமுள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய இருதயம் மனம் கசந்ததினாலே, போராட்டத்தில் சிக்கி இருப்பதனாலே, நீதி எது, நல்லவைகள் எது என்று ஆராய முடியாமல் திணறிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், முரட்டு இருதயமுள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார், இயேசு உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். இந்த காலவெளியில கர்த்தருடைய கரம் உங்கள் மேல ஆளுகை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில், உங்களுக்கு கொடுக்கப்படும் காரியங்களிலே முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால், அதில் நீதிக்கற்ற காரியங்களை செய்து கொண்டு இருந்தால், நீதிக்கு புறமான காரியங்களிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு உங்களை தேற்றி ஸ்திரப்படுத்துவார். முரட்டாட்டம் இருக்கிறதோ, பேச்சிலே முரட்டாட்டம், சாதுரியமான கிரியைகளை செய்து முரட்டாட்டத்திலே முரட்டு இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, வெளியே வாருங்கள். இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார். உங்கள் பழைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிற்சியாக இருக்கிறான், பழையவைகளாம் ஒழிந்து விடும் என்று வேதம் சொல்கிறது. பழையவைகளெல்லாம், பழைய காரியங்களெல்லாம் ஒழிந்துவிடும், பழமை மாறிவிடும். புதிய சிருஷ்டிக உங்களை தேற்றி நடத்த, உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்து நடத்த, உங்களை ஸ்திரப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீதியற்ற காரியங்கள், நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவார். அநீதியை விட்டு வெளியே வரும்படியாய் கர்த்தர் நாட்களிலே உதவி செய்வார். எங்கும் நீதிக்கு தூரமான கிரியைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை, இமய முதல் குமரி வரை இருக்கிற ஜனங்கள், ஆளுகைகள் இன்றைக்கு நீதிக்கு தூரமாய் கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே அமைதல் இல்லை, மனிதனுடைய மனதிலே அமைதல் இல்லை. முரட்டு இருதயம், எப்பொழுது குற்றம் கண்டுபிடிக்கலாம், பேச்சிலும் செய்கையிலும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் சொல்லி மனிதனுக்கு மனிதன் ஒத்துப்போகிற அனுபவங்கள் இல்லாமல், மார்க்கம் என்று ஒரு கூட்டம், மத கூட்டம் என்று ஒரு கூட்டம், கட்சிகள் வேற, ஒவ்வொன்றாய் புரிந்து கிடந்து முரட்டு இருதயமுள்ளவர்களாக இன்னைக்கு ஜனங்கள் பெருகிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேசத்துக்குள் இருக்கும் ஜனங்களே, செவி கொடுங்கள்.
இந்திய தேசத்தின் ஜனங்களே செவி கொடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களே செவி கொடுங்கள். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களே செவி கொடுங்கள். உங்களை தேற்றிட அவர் விரும்புகிறார். உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய தடுமாற்றங்கள், உங்களுடைய இயலாமைகளின் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்துக்கு செவிசாய்ப்பீர்களா? இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார். முரட்டாட்டம் உள்ள இருதயமாயிருந்து கெட்ட பெயர்களை எடுப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் உணர்வடைந்து உங்களை ஒப்புக் கொடுப்பீர் என்றால் உங்கள் பழைய சுவாபங்களை கர்த்தர் மாற்றி இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களால் நீங்கள் தேற்றப்படவும் ஸ்திரப்படுத்தவும் அவர் நன்மையுள்ள தேவனாக, கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கெட்ட பெயர்களெல்லாம் மாற்றி நற்பெயர்கள் உண்டாக, நற்கீர்த்தி உண்டாகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அநேகருடைய நிலை இன்றைக்கு பொல்லாததாக இருக்கிறது. முரட்டு இருதயமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முரட்டு இருதயம். இதையும் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை, அதை கிரகிக்கூடக்கூடிய பக்குவம் இல்லை. அனைத்திலும் ஞானமாய் செயல்படுவதற்கு இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார். உடைய பழைய வாழ்க்கையில் எடுத்த முரட்டாட்டத்தின் கிரியைகளை கர்த்தர் மாற்றி நீதிக்கு தூரமான அனுபவங்களை கர்த்தர் மாற்றி உங்களை தேற்றிட விரும்புகிறார். கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வீடுகளிலே இந்த லாக்டவுனினாலே முரட்டு இருதயம் உனக்கு உண்டானதோ? நீதிக்கு புறமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னில் அன்பாகவே இருக்கிறார். முரட்டாட்டங்களை மாற்ற அவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். காலங்கள் வரப்போகுது. மனம் கசந்து போன அனுபவங்களிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை தேற்றப் போகிறார். மனம் கசந்த அனுபவங்களிலிருந்து இன்னைக்கு நீங்கள் நானும் விடுதலை வேண்டும் என்று சொல்லி நம்மை தேற்றிட விரும்புகிறார். எரேமியா 51:50 சொல்கிறது, பட்டயத்துக்கு தப்பினவர்களே தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். மனம் கசந்த அனுபவத்திலிருந்து தேற்றிட ஒரு அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும் பொழுது தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். இந்த காலங்கள் தங்கி தரித்து இருக்கிற அனுபவம் அல்ல. தங்கி தெரியாமல் நடந்து வருகிற ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். எண்ணம் தூரமாய் போய்விட்டது. ஆலயத்தை பற்றி எண்ணங்கள் இல்லை, ஆராதனையை பற்றி எண்ணங்கள் இல்லை, ஆராதனை காரியங்களிலே உதவியா இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை. சாக்கு போக்கு சொல்லுகிறோம். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் போன ஒரு அனுபவம் இன்னைக்கு அநேக குடும்பங்களை பிடித்திருக்கிறது. குடும்ப தலைவர்களை பிடித்திருக்கிறது. குடும்ப தலைவிகளை பிடித்திருக்கிறது. பிள்ளைகளை பிடித்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை பிடித்திருக்கிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பிடித்திருக்கிறது. தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். உங்களை தேற்றிட விரும்புகிறார். நீங்கள் அங்கே தங்கி இருப்பீர்கள் என்றால் தேற்றிடும் அனுபவம் இல்லாமல் போய்விடுவீர்கள். ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களாய் போய்விடுவீர்கள். இந்த காலங்கள் தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். தூரத்திலே கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் உங்கள் ஞாபகத்திலே வரக்கடவுள்.
சபையை குறித்த ஞாபகம் உங்களுக்கு வரக்கடவது, இரட்சகரை குறித்த ஞாபகம் உங்களுக்கு வரக்கடவது, வேதாகமத்தை குறித்த வேத சத்தியத்தை குறித்த ஞாபகங்கள் உங்களுக்கு வரக்கடவது. அவர் உங்களை தேற்றிட வேண்டும் என்றா சத்தியத்தை அறிந்த நீங்கள், சத்தியத்தால் விடுதலையாக்கப்பட்ட நீங்கள் தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். கர்த்தரை நினையுங்கள். உங்கள் ஞாபகத்திலே ஆராதனைகளும் கர்த்தருடைய கிரியைகளும் சபை ஊழியங்களும் உங்களுக்கு நினைவு வரட்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தன்னுடைய தூதர்களோடு மத்தியாகத்தில் அவர் வெளிப்பட போகிறார். யாரெல்லாம் இயேசுடைய ஆறுதலையும் தேர்தலுக்குள் இருக்கிறார்களோ, செவி மடைத்தார்களோ, செவி சாய்த்தார்களோ, அவர்களுக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும். இருதயத்திலே ஸ்திரத்தன்மை வாழ்ந்தவர்களாய் இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நடந்து வாருங்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, வெள்ளப்பெருக்குக்கு தப்பினவர்களே, புயலுக்கு தப்பினவர்களே, வாதை நோய்க்கு தப்பினவர்களே, கொரோனா வைரஸுக்கு தப்பினவர்களே, தங்கி தெரியாமல் வாருங்கள். கர்த்தரை நினையுங்கள். சபை உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவதாக, தேவனுடைய வசனம் உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவதாக, தேவனுடைய சுகம் பலன் ஆரோக்கியம் உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவதாக, அவர் செய்த நன்மைகள் உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவதாக. இயேசு தேற்றிட விரும்புகிறார். மறவாமல் நினைத்து நடத்துகிற ஆண்டவர் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, விசுவாச குடும்பத்தாரே, எங்கேயோ தங்கி தரித்திருக்கிறீர்கள். எங்கேயோ நடந்து வராமல் ஆண்டவரை தேடி நடந்து வராமல் இருக்கிறீர்கள். கர்த்தரை நினையுங்கள். காலம் பொல்லாதது. இந்த காலங்கள் பொல்லாத காலங்கள். இந்த யுகங்கள் கழிவதே நமக்கு பெரிய சுமையாய் தெரிகிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, வியாதிக்கு தப்பினவர்களே, கொரோனா வைரஸுக்கு தப்பினவர்களே, வாதை நோய்க்கு தப்பினவர்களே, நியாயங்களுக்கு தப்பினவர்களே, தீர்ப்புக்கு தப்பினவர்களே, இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார். அவரிடத்தில் வாருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாய் மாற்றி அமைப்பதற்கு, நம்மை தேற்றி ஸ்திரப்படுத்துவதற்கு அவருடைய கிரியைகள் நம்மில் பேலன்ஸ் செய்ய விரும்புகிறது. நாம் சில வேளைகளிலே தேற்றிடும் அனுபவத்துக்குள் வராதபடி எதை ஒன்றை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். தேற்றிட விரும்புகிறோம், ஆனால் அதற்கு உடன்படாத கிரியைகளை பற்றி கொண்டிருக்கிறோம். எகிப்தின் குமாரத்திகளுக்கு கீரியாத்தின் பிசிந்தேலும் வாங்கும் கிரியை இருந்தது, ஆனால் அது அவளுக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சீயோன் குமாரத்திக்கோ மணவாளிக்கோ கீரியாத்தின் பிசிந்தேலும் ஆரோக்கியம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மன கிளேசத்திலிருந்து, மனம் கசந்து போன அனுபவங்களிலிருந்து இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார். உடைய இருதயத்தில் அப்படியே ஒளியை ஏற்ற விரும்புகிறார். அப்படி வெளிச்சம் உடைய இருதயத்திலே
ஏற்றபடி கர்த்தர் விரும்புகிறார். எகிப்தின் குமார்த்திகளைப் போல கீலியாத்தின் பிசிநிலத்தை வாங்கி ஆரோக்கியம் அடையாமல் போகாதபடி அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகாதுன்னு அங்கே சொல்லிருக்கிறது. ஆனால் சீயோன் குமாரத்திக்கோ அவருடைய மனவாளியா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கீலியாத்தின் பிசிந்தைலத்தினால் ஆரோக்கியம் உண்டாகும். இந்த காலங்கள் உங்களை தேற்றிட விரும்புகிறார். உடைய சரீரத்தின் களைப்புகள், சோர்வுகள், வியாதிகளை கீலியாத்தின் பிசிந்தேலம் ஆற்றி உங்களை விடுதலையாக்கி சுகப்படுத்தி நடத்தும். நாட்கள் பாருங்கள், எங்கும் கூக்குரல், தேசத்தில் எங்கும் கூக்குரல் நிறைந்திருக்கிறது. விசாரங்கள், மன விசாரங்கள், மன நோவுகள், இருதயத்தின் சிந்தையையும் குழப்பிவிட்ட மன விசாரங்கள், மனவியாதியாய் சிலவர்கள் போய்விட்டார்கள். கசந்து போன வாழ்க்கை, அதனால எங்கும் கூக்குரல். அரசாங்கத்தின் ஆணைகள், சட்டத்திட்டங்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டங்களை கேட்கும் பொழுது பித்து பிடித்தவனைப் போல, மனம் நொந்து போனவனைப் போல மனநோவு உண்டாகி அநேகர் இன்னைக்கு கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த நிலைமை சொல்லி கேள்வி கேட்டு எங்கும் கூக்குரல். தேசம் கூக்குரலால் நிறைந்திருக்கிறது. ஏன்? மன வலிமையற்றவர்களாய் போனார்கள். மன விசாரங்களினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கசந்து போன அனுபவம். இந்நாட்களிலே அவைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் தேவன் நமக்கு நம்முடைய பிராணனை நமக்கு கொள்ளை பொருளாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் நம்முடைய பிராணன் நமக்கு கொள்ளை பொருள். அதுதான் நமக்கு தேர்தல். அநேகர் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரபலங்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு நோயோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆறுதலற்றவர்களாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் போற்றக்கூடிய பிரபலங்கள் அவருடைய குடும்பங்களுக்கு நொந்து கூக்குரலாலே வீடும் சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிற அனுபவங்களை பார்க்கிறோம். கூக்குரல், வியாதி, குறைவு, எங்கும் அதை கேட்க முடிகிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே இயேசு தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு, இயேசப்பாவுடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அவருடைய பிராணனை கொள்ளை பொருளாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கொள்ளை பொருளாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிராணன் காக்கப்பட தேவன் சித்தம் கொண்டதினாலே நம்மை தேற்றிட விரும்புகிறார். இயேசு தேற்றி ஸ்திரப்படுத்துகிறவர். இன்றைக்கோ நாளைக்கோன்னு சொல்லி கணித்த அனுபவங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும், நாளைக்கு போயிடும், இன்னும் சில மணி நேரங்கள் போயிடும் சொல்லி கணித்த எல்லா காரியங்களிலும் உங்களுக்கும் எனக்கும் பிராணச்சேதம் வராதபடி அதை கொள்ளை பொருளாய் கத்த இந்த நாட்களிலே விசுவாச குடும்பத்தாருக்கு கத்த செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அங்கே இருக்கிறவர்களோடு சேர்ந்து ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் மனம் கசந்து போன அனுபவங்களினாலே வந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை தேற்றிட விரும்புகிறார். சகிக்கிற சகல துன்பங்களின் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும்
தேவ நமக்களை ஒருமிக்க வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த பொறுமை நமக்கு தராவிட்டால், அந்த விசுவாசத்தை நமக்கு தராவிட்டால் இந்த பூமியில நாம் ஒளிந்து போயிருப்போம், அழிந்திருப்போம். கொடூரமான நாட்களிலே ஜீவிக்கிற ஒரு இந்த அனுபவத்திலே இயேசு நம்மை தேற்றிட விரும்புகிறார், நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். இந்த துன்பங்களை நீங்கள் சகித்ததினாலே, இந்த உபத்திரவங்களை நீங்கள் பொறுமையாக இருந்ததினாலே இயேசு உங்களை தேற்ற விரும்புகிறார். துன்பங்களிலே சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருந்ததா? உபத்திரவங்களில் பொறுமையாக இருந்தீர்களா? எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சீர்பொருந்ததா இருந்திருக்கும் என்றால் அதை அறிந்து தேவன் உங்களை தேற்றிட விரும்புகிறார். உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சீர் செய்யப்பட்டிருந்தால், சீர் பொருந்தின காரியங்களாக இருந்திருந்தால், அவர் சொன்னதை போல சகித்திருந்தால், அவர் சொன்னதை போல உபத்திரவங்கள் பொறுமையாக இருந்திருந்தால், இயேசு உங்களை தேற்றி உங்களை சிறப்படுத்துகிறவராய் உங்க கூடவே நடந்து வருவார். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி நடத்தும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலையாவோம். அந்த விடுதலையை தேவன் நமக்கு தந்து நடத்த அவர் உத்தமராயிருக்கிறார். தேவனுடைய செயல்கள் மகத்தான கிரியைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே சிறியோர் பெரியோர் எல்லாரும், இந்த பூமியிலே சிறியோரும் பெரியோரும் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். ஆகவே பூமியில் இருக்கும்போது சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசி இடத்தில் வந்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள். எரேமியா எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 42:1 சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசி எரேமியாவை பார்த்து, உம்முடைய தேவனாய் கர்த்தர், நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நன்றாய் கவனிங்கள். இந்த பூமியிலே நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. நல் வசனம், அந்த வசனத்தின் 2 தெசலோனிக்கேயர் 2:17 சொல்லுங்க, எல்லா நல் வசனத்திலும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல் வசனம் நம்மை ஸ்திரப்படுத்தும். தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் நம்மை ஸ்திரப்படுத்தும். தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் நம்மை உணர்வடை செய்யும். சத்திய வார்த்தைகள் நம்மை உணர்வடை செய்யும். தேற்றிட நம்மை நடத்தும். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடத்தில் வந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் சேர்ந்து, சிறியோரும் பெரியோரும் சேர்ந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடத்தில் வந்து, உம்முடைய தேவனாய கர்த்தர், நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படும்படிக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறவர், நல் வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர், அவர் சத்தியம் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வார்த்தைகளை உங்களுக்கு தருவார். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடத்தில் வந்து சொன்னபோது தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அவர்கள் சொல்கிறார்கள், அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், கீழ்ப்படிப்போம் என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக, தாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்கைகளையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்த போது ஆண்டவர் அடிமைத்தனத்துக்குள் இருந்த அவர்களை தேற்றிட, ஸ்திரப்படுத்த வார்த்தைகள், நல் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். நல் வார்த்தைகளினால் அவர்களை கட்டி எழுப்பினார். நல் வசனம் இந்த காலவெளியிலே சிறியோர்
பெரியோர் முதியோர் யாவரையும் கட்டி எழுப்பட்டும். இயேசு உங்களை தேற்றி ஸ்திரப்படுத்தட்டும். நீங்கள் விரும்பியது போல் சிலது நேரம் ஒரு குடும்பத்தில் நடந்திருக்காது. இந்த காலகட்டங்கள் அப்படிப்பட்டது. நெருக்கமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஏழாமையின் காலங்கள் இது. ஆகவே போராட்டத்துக்குள் இருந்தால் தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும், நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு சொல்லும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேளுங்கள். இயேசு உங்களை தேற்றிட ஸ்திரப்படுத்த அவர் உங்கள் கூடவே வருவார். அவருடைய மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே தான் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், கீழ்ப்படிந்து நடப்போம் என்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். தேற்றிட விரும்பின வார்த்தைகளை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். எரேமியா 42:10 நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். உங்களுக்காக செய்ய நினைத்த, உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படுவேன். உங்களுக்கு செய்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுவேன். இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார். நீங்கள் மனிதனுக்கு மனிதன் செய்த தீங்குக்கு என்றைக்காவது மனஸ்தாபப்பட்டிருக்கிறீர்களா? மனுஷனுக்கு விரோதமாக தீதான காரியங்களை சொல்லி மகிழ்ந்த காரியங்கள் உண்டு. கைதட்டி நகைத்து எள்ளி ஆடின அனுபவங்கள் உண்டு. தீமைக்கு தீமை சரி கட்டின காரியங்கள் உண்டு. தீமை செய்தனாலே மனஸ்தாபப்பட்டீர்களா? செய்த காரியத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டிருந்தால் இன்றைக்கு இயேசு உங்களை உங்களுடைய இருதயத்திலே வாழ விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு தேர்தல் அடைய முடியாக உங்களை தேற்றிட, உங்களை ஸ்திரப்படுத்த இன்றைக்கு விரும்புகிறார் அவர். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படி நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார். பயப்பட வேண்டாம். நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக. கைகளை வைத்து சொல்லுங்க, பிசாசுக்கு பயப்படாதிருப்பீர்களாக, எதிரிக்கு பயப்படாதிருப்பீர்களாக, சிதறடிக்கிறவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக, கோபத்தை எழுப்புறவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக, பயப்படாதிருப்பீர்களாக. இயேசு உங்களுடைய இருதயத்தை ஆள விரும்புகிறார், உங்களை தேற்றிட விரும்புகிறார். அவருடைய நல்வசனம் உங்களை கட்டி எழுப்புகிறதே. இடித்த அனுபவத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். பிடுங்கி எறிந்த அனுபவங்கள் எல்லாம் மறுபடி உறுதிப்பட, இருக்கும் இடங்களில் நாட்டப்பட, உறுதியாக்கப்பட இயேசு விரும்புகிறார். உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டேன். நல்வசனம் அதுதான். உங்களுக்கு வந்த தீங்கை கண்டு அவர் மனஸ்தாபப்படுகிறார். அவரால் அனுமதிக்கப்பட்ட தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, உங்களை திரும்பி வரப்பண்ணுகிறதற்கு உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கட்டாயம் நீங்கள் இயல்பான நிலைமைக்கு திரும்புவீர்கள். ஆறுதலற்ற காரியங்களிலே, ஸ்திரத்தன்மை இல்லாத காரியங்களிலே மறுபடி கர்த்தர் உங்களை தேற்றி ஸ்திரப்படுத்த அவர் உங்களை திருப்பி மறுபடி இயல்பான நிலைமைக்கு உங்களை திருப்பி உங்களுக்கு இரக்கம் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? நான் சொல்லும் பொழுது தேவ வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது.
உங்களை தேற்றிட விரும்பக்கூடிய ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களை திரும்பி வரப்பண்ணுவதற்கு உங்களுக்கு இரக்கம் செய்வேன் சொல்லிவிட்டார். மூர்ச்சீரை காட்டிலும் முந்தின காரியத்தை காட்டிலும் இனி வரும் நாட்களிலே தேவன் உங்களை நிலைநிறுத்தி உங்களை உள்ளத்தை தேற்றி ஆற்றி உங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த போகிறார். விழுந்து விடுவோமோ, வீழ்ச்சி அடைந்து விட்டோமோ, இந்த போராட்டத்தினால அழிந்து விடுவோம் சரி கலங்க வேண்டாம், இரக்கம் செய்வேன் ஆண்டவர் சொல்லிவிட்டார். இறங்குவார், நிச்சயமா இறங்குவார், நிச்சயமா இறங்குவார். காரியங்கள் ஆண்டவரே நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை எங்களுக்கு காட்டும். நல்வசனம் உறுதியாகும். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறானோ, அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அவனை தேற்றிடும்படியாக நல் வசனம் அவளிலே உறுதிப்படும். இஸ்ரவேலருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடித்தவர். நல் வசனங்களை கர்த்தர் உறுதியாக்குவா. தேவனுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்வா. ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா எழுதின தீர்க்க புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து திரும்பி வர பண்ணி இரக்கத்தை காட்டி உங்களை தேற்றி ஸ்திரப்படுத்தி சொல்கிறா, மறுபடி என்னை விட்டு அகன்று போகாத எனக்கு பயப்படும் இருதயத்தை அவனுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் திரும்புவீர்கள் என்றால் மனம் கசந்த அனுபவம் எல்லாம் மாறி, நீர் எனக்கு செய்ய வேண்டிய வழிகளை எனக்கு காட்டும் என்று கேட்ட வழிகளிலும், நாங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் கேட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு போதித்து நடத்தி, சங்கீதம் 32:8 தான் சொல்கிறது, உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு. ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நிறைவை நமக்கு தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை போதித்து நடத்துகிற ஆண்டவர். அதைதான் சங்கீதம் 32:8 சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நடக்க வேண்டிய வழிகள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்தேன் சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அவர்களை கைவிட்டு போகிற ஆண்டவர் அல்ல, தேற்றும் அனுபவங்களிலே ஸ்திரப்படும் அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் மேல் சந்தோஷமாயிருக்கும், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயம் நாட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பிரபலங்கள் மறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். புகழ்பெற்றவர்கள் மறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த காலகட்டங்களிலே உங்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயம், உறுதியாக உன்னை நாட்டுவேன். உன் வாழ்க்கையில் என் நல்வசனம் உறுதிப்படும். உன் வாழ்க்கையில என் நல்வசனத்தினாலே உன்னை நான் உறுதிப்படுத்தி உன்னை தேற்றிட நான் விரும்புகிறேன், உன்னை விரும்புகிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்து அன்போடு உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய ஆளுகைக்குள் வருவாய் என்றால் இந்த நல்வசனம் உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த நல்வசனத்தினாலே நீ மேன்மையடைவாய்.
அப்படி முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சன்னிதானம் உங்களை தேற்றிட விரும்புகிறார். முழங்கால் படிட்டு பாருங்க, அவருடைய சன்னிதையை தேடி பாருங்க, தனித்து வந்து அமர்ந்து பாருங்க. இருதயத்தில் பலவீனங்கள் மாறிவிடும், துயரங்கள் மாறிவிடும், கண்ணீரின் வேதனைகள் மாறிவிடும். ஒரு மனிதன் வழியை காட்டும் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் மனம் இறங்குவார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன்டால், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நன்றாய் கவனிங்கள். நல்வசனத்தை திருவசனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை இயேசு தேற்றி ஸ்திரப்படுத்துவார். வசனத்தை அவமதிக்கிறவன், வசனத்தை புரட்டுகிறவன், வசனத்தை வேதத்துக்கு புறம்பாக புரட்டுகிற அவன் சபிக்கப்பட்டவன். வசனத்தை ஏற்றுக்கொண்டு திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு அவனை தேற்றி ஸ்திரப்படுத்துகிறார். வசனம் அவனுக்குள் கிரியை செய்கிறது. ஒருவன் எண்ணி நிலைத்திருந்தால் நான் அவனை நிலைத்திருப்பேன். திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். திருவசனம் எது? வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வசனமும் அவருடைய ஆவியினாலே நமக்கு சந்தோஷமாய் கொடுக்கப்பட்டது. ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். திருவசனத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, விசுவாசிகளே, வசனத்தை புரட்டக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக இந்த வசனத்தை திரித்து எடுத்துக்கொள்ளாது. இருக்கிறபடி ஏற்றுக்கொள்ளணும். சிறுபிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:13 எடுத்து வாசித்து பாருங்கள். நீங்கள் வேத வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்ட. நன்றாய் கேளுங்கள். தேவ வசனமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளணும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உபதேசங்களையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேணும். நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், எனக்கு ஞானஸ்நானம் வேண்டாம், பரிசுத்தாவி எனக்கு வேண்டாம், அந்நிய பாஷை அடையாளம் எனக்கு வேண்டாம். தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்காக்கும். அப்படிலாம் இல்லை. அது அந்த காலத்துக்கு தான். எக்காலத்துக்கு இது பொருந்தும். அன்றைக்கு அந்நிய பாஷை பேசினாரு, இன்றைக்கு பேச முடியும். வேத வசனத்தை வேத வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடம் கொடு சொல்லி யோவான் ஸ்நானத்திலே அவர் யோர்தான் நதிக்கரையில் அவர் எடுத்தார். ஞானஸ்நானம் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கள், தள்ளி போடாதீர்கள். வயதாகட்டும். சாவு எப்போ வரும் நமக்கு தெரியாது. பிரபலமானவர்களை போய்கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் நீசருமாய் இருக்கிறவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். பலசாலிகள் பலமுள்ளவர்கள் போய்கொண்டிருக்கிற உலகத்தை விட்டு கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு 20 வருஷமாய் வந்து கொண்டிருக்கிறாயே, பிறப்பிலிருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனாயிருந்து ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாயே, அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாயே,
அந்நிய பாஷைகள் எனக்கு வேண்டாம், பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டாம், அதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாயே. சொல்லி நீ மட்டுமல்ல, நீ கெட்டு போதும் இல்லை, பிறரை கெடுத்து கொண்டு இருக்கிறாயே. வேத புரட்டராய் மாறிக்கொண்டு இருக்கிறாயே. சற்று உன்னை ஆராய்ந்து பார். வேதத்திலே தெசலோனிக்க சபையார் தேவ வசனத்தை தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டார்கள். தெசலோனிக்க சபையார் திருவசனத்தை திருவசனமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு அந்த சபையை தேற்றி அவர்களை ஸ்திரப்படுத்தினார். தீமைகளை வேண்டும் என்று சொல்கிறோம், நன்மைகள் வேண்டாம் என்று சொல்லி சபை இன்னைக்கு சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், அஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். திருவசனத்தை திருவசனமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், சிறுபிள்ளையை போல் நம்புங்கள். வேத வசனத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவைகள் உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். இந்த காலங்கள் பகலுக்குரிய காலங்களிலே நாம் இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:8 சொல்கிறது, பகலுக்குரியவர்களாகி நாங்கள் தெளிந்தவர்களாயிருந்து, நன்றாய் கவனிங்கள், பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாயிருந்து. தெளிவு இருக்கிறதா? இருளின் காலங்களில் உட்கார்ந்து கொண்டு, இருட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டு, இருளின் ஆதிக்கத்துக்குள் சிக்கிக்கொண்டு, தேர்தலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தால், தேற்றிட விரும்பினால், இருளின் ஆதிக்கத்தை விட்டு வெளியே வா. தெளிந்த புத்தியுள்ளவனாய் மாறு. திருவசனத்தை குறித்த தெளிந்த புத்தி, தேவ வசனமாயதை ஏற்றுக்கொண்டு தெளிந்த புத்தி உனக்கு இருக்கட்டும். தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தை அணிந்தவர்களாக ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவை தரித்து கொண்டு இருக்க கடவுள். விசுவாசம் அன்பு பகலுக்குரியவர்களாக இருந்தால், தெளிந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் இருக்கும், அன்பு இருக்கும். இன்னைக்கு அன்பற்ற சூழ்நிலை, குடும்பங்களில் அன்பு இல்லை, விசுவாசத்தில் அன்பு இல்லை, விசுவாச குடும்பங்களில் அன்பு இல்லை. அன்பு இல்லாமலே அவரை நேசிக்கட்டும் என்று சொல்லுகிறோம், அவரின் அன்பு செலுத்தட்டும் என்று சொல்லுகிறோம். அன்பை பெற வேண்டும் என்றால், அன்புள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், இந்த காலவழியிலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தேற்றிட விரும்புகிறார். அவரிடத்திலே வாருங்கள், தெளிந்தவர்களாய் மாறுங்கள். பகலுக்குரியவர்கள் நீங்கள், இருளுக்குரியவர்கள் அல்ல, இருட்டிலே உட்கார்ந்து சூழ்நிலை அல்ல, பகலுக்குரியவர்களாய் மாறுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே இருட்டு கடை உண்டு, ஒரு அல்வா கடை ஃபேமஸ் ஆனது, ரொம்ப புகழ்பெற்று. பகலெல்லாம் அங்கே பார்க்க முடியாது, இருட்டுக்குள்ள தான் அந்த கடை தினசியும், மாலை வேளையில் பொழுதடையும் வேளையில் தான் அந்த கடையை பார்க்க முடியும். அவர் தெளிந்தவர்களைப் போல் அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். சமயத்தில் ஒரு துக்கமான செய்தி கேள்விப்பட்டோம், ரொம்ப வருத்தம். திரளான ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் இருந்தும் அந்த மனிதர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். பகலுக்குரியவராய் அவர் மாற விரும்பவில்லை. பேருக்கேற்றபடி இருளுக்குள் போய் தெளிந்த புத்தி இல்லாதபடி, இயேசுடைய அன்பை பெற முடியாமல், இயேசு அவரை தேற்றிட விரும்பியும் இயேசுவுக்கு தன்னுடைய உள்ளங்களையும் இல்லத்தையும் கொடாதபடி நடந்து வேதனை அடைந்த ஒரு சூழ்நிலையிலே பேர் சம்பாத்தியம், பேர் புகழ், பெரும் சம்பாத்தியம் இருந்தும் பகலுக்குரியவளா இல்லாதபடி, பகலுக்குரியவளா இல்லாதபடி
தெளிந்த புத்தி இல்லாதவர்களாக தோற்று போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைமை எந்த மனிதருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த காலவெளியிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பகலுக்குரிய அனுபவங்களிலே இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நேராக அழைக்கப்பட்ட அழைப்பின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை நேசிப்பதினாலே பகலுக்குரிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க, ஒரு பகலின் அனுபவங்களிலே தேர்தல் அடையும்படியாக, சிறப்படும்படியாய் என் இயேசு விரும்புகிறார். கவலைப்படாதீர்கள். தேவனுடைய அன்புக்குள் நீங்கள் நான் வருவதற்கு பகலுக்குரியவளாய் இருந்து தெளிந்த புத்தியுள்ளவளாய் மாறுங்கள். மூன்றாவது ஒரு காரியம் 2 தெசலோனிக்கேயர் 3:5 சொன்ன காரியங்கள் அன்பு, விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது ஒரு காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6:9 இங்க வாசிக்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 2:17 மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளில் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நற்கிரியைகள், நற்கிரியைகளிலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நம்மளால் என்ற நற்கிரியைகளை நாம் தொடங்க வேண்டும், செய்ய முற்பட வேண்டும். நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நற்கிரியைகளிலே முன்னேறுங்கள். நற்கிரை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை தேற்றி ஸ்திரப்படுத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:9 நீங்கள் வாசிக்க முடியும். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து தங்கியிருந்த அனுபவம், அவருடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லா நிலைகளிலும் அவர்கள் பலப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் வெகு நேரமானதினாலே அவர்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அப்பொழுது அங்கே ஏதாவது உண்டா என்று கேட்டபோது அந்திரியா சொன்னான், இங்கு ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கும் என்று சொன்னான். 5 அப்பமும் 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் இருக்குதுன்னு சொன்னான். இயேசுவிடத்திலே அதை கொடுத்த போது அவர் அதை ஸ்தோத்திரத்தோடு பிட்டு ஜனங்களுக்கு பரிமாற கொடுத்தார். அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அந்த சிறு பையன் நற்கிரியை செய்தான். இன்றைக்கு நமக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் நற்கிரிகளிலே ஸ்திரப்படாமல் இருக்கிறோம். ஆலய பணிகள் நடக்கிறது, நற்கிரியைகள் செய்யலாம். ஆலயத்தில் ஊழியம் நடைபெறுகிறது, நற்கிரியைகள் செய்யலாம். உங்களால் எந்த நற்கிரியைகளை செய்யுங்கள். ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். தன்னிடத்திலிருந்து 5 அப்பத்தையும் 2 மீன் என்று சிறுவன் கொடுத்த போது அந்த நற்கிரிகளினாலே 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும் போஷிக்கப்பட்டார்கள். அந்த நற்கிரியை அவன் செய்தபோது மீதியான துணிக்கைகள் 12 கூட நேரம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நற்கிரிகளை தொடங்குங்கள். நற்கிரிகளிலே ஸ்திரப்பட்டவளாயிருங்கள். நற்கிரியைகளிலே நீங்கள் ஸ்திரப்பட்டவளா இருப்பீர் வேண்டாம். இயேசு உங்களை தேற்றிட அவர் உங்க கூட வருகிறார். நற்கிரிகள் செய்ய தொடங்குங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கற்றுக் கொடுங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட
எதை கொடுத்தாலும் வாங்க முடியாது. கொடுத்துட்டு வாங்கி பாருங்க, தராது. இவன் தகப்பனோட வந்திருந்தானோ தாயோட வந்திருந்தானோ தெரியல. ஆனால் அந்த சிறுவரிடத்துல தன்னிடத்தில் உள்ள 5 வார்கோதுமையின் அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான். அந்த நற்கிரியினாலே அந்த வனாந்தரத்தில் ஜனங்கள், அந்த கடற்கரையில் அமர்ந்திருந்த அந்த ஜனங்கள் போஷிக்கப்பட்டார். நீங்க நற்கிரியைகளை செய்ய தொடங்கினா வனாந்தரத்தில் இருக்க ஜனங்களும் போஷிக்கப்படுவாங்க, கடற்கரையில் இருக்க ஜனங்களும் போஷிக்கப்படுவாங்க, உலகத்தில் எத்திசை இருக்கிற ஜனங்களும் போஷிக்கப்படுவார்கள். இயேசு அவர்களை தேற்றி வழி நடத்துவார், அவர்களை பலப்படுத்துவார், அவர்களை ஸ்திரப்படுத்துவார். நற்கிரியைகளிலே ஸ்திரப்பட்டவர்களாய் நில்லுங்கள். நற்கிரியை செய்ய உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? இதற்கு முன்னே நற்கிரியை செய்கிறவர்களா இருந்தீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை செய்திருந்தால் சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு பலன் இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். தானம் தர்மம் செய்வதில் நற்கிரியைகளில் பெருகுங்க. கொர்நேலியு தானம் தர்மம் செய்தவனா இருந்தான், நற்கிரியைகளில் பெருகவனா இருந்தான், பேறு பெற்றவனா இருந்தான். இந்த காலங்கள் நற்கிரியை செய்யக்கூடிய காலங்கள். பொருளாதார குறைவு இருக்கிறது, போஷிக்கப்படாத நிலைமைகள் இருக்கிறது, சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை, வேலைகள் இருந்தவரும் வேலைகள் இழந்திருக்கிறார்கள். வியாதினாலே பணங்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, இருந்த சிறு சேமிப்பும் நம்மிடத்தில் இல்லை. அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய நற்கிரியைகளினாலே அவர்களை ஸ்திரப்படுத்துங்கள். அப்படி செய்வதனால் நீங்கள் ஸ்திரப்படுவீங்க, நீங்களும் ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. நற்கிரியைகளை தொடங்குங்கள். நம்முடைய வீட்டின் அருகாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நற்கிரியை செய்யுங்கள். நம்முடைய தெருமக்களுக்கு நற்கிரியை செய்யுங்கள். திடனற்றவர்களை பார்க்கும் பொழுது நற்கிரியைகளினாலே அவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனர்களை தாங்குங்கள். உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நூல்களை அதிகமான உதவி செய்கிறதை நான் பார்க்கிறேன். நிறைய சபைகள் நற்கிரியை தொடங்கியிருக்கிறது. தங்களுடைய வருமானங்களிலே வந்த காணிக்கைகளை விருதாவாய் செலவழிக்காதபடி நற்கிரிகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம், அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம், மனமகிழ்ச்சி. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நற்கிரியை செய்ய தொடங்குங்கள். நீங்கள் ஸ்திரப்படுவீங்க, அவர் உங்களை தேற்றிட நடத்துவார். நற்கிரியைகளை செய்யுங்கள். கிறிஸ்தவர்களே, இதை கேட்கிற விசுவாச குடும்பத்தாரே, இதுவரை நற்கிரியைகள் செய்யாவிட்டா இன்றைக்கு தொடங்குங்கள் நற்கிரியை செய்ய. தன் பிள்ளையுடைய படிப்புக்கு வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து இந்த கொரோனா லாக்டவுன் நாட்களில் ஏராள மக்களுக்கு உணவு, அரிசி, காய்கறிகள், குடும்பத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கி கொடுத்து நற்கிரிகளை செய்தார். அவருக்கு வேதம் தெரியுதோ தெரியல, எனக்கு தெரியாது. அவர் வேதத்தை அறிந்தவரோ அறியாதவரோ நற்கிரிகளை செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை அறிந்தும் சத்தியத்தை அறிந்தும் உதவி செய்யாமல் இருந்தால் அது நமக்கு நிர்பாக்கியமானது. உடைய சகோதரனோ சகோதரியோ திடனற்று இருந்தால், உடைய தெருமக்கள் திடனற்று இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நற்கிரி அவர்களுக்கு செய்யுங்கள்.
மார்க் 14:8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அந்த ஸ்திரீ நளதம் என்ற உத்தம தைலத்தை அவருடைய சிரசிலே, இயேசுடைய சிரசிலே ஊற்றினாள். அதைதான் மத்திய எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை வாசித்து பார்த்தால், பெத்தானியாவில் உள்ள சீமோனுடைய வீட்டிலே இயேசு இருந்தபோது விலையேறப்பட்ட தைலத்தை எடுத்து அப்படியே சிரசிலே ஊற்றினாள். இவள் இடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இயேசுவே அவளை பார்த்து சொன்னாள், விலையேறப்பட்டதை கொடுத்தாள். இயேசுவுக்கு விலையேறப்பட்டதை கொடுக்க விருப்பமா? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க, திடனற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, தரித்திரருக்கு உதவி செய்யுங்க, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க, நற்கிரியை ஆரம்பிங்கள். இயேசு சொன்னார், இவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இயேசு உங்களை தேற்றிட விரும்புகிறார். நற்கிரியைகளை செய்ய தொடங்குங்கள். எலிசாவின் நாட்களிலே சமாரியாவை சீரியர்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள். எலிசா தீர்க்கதரிசி சொன்னான், சமாரியாவிலே நாளை தினம் இந்நேரம் எல்லாம் தகர்க்கப்படும், முற்றுகை தகர்க்கப்படும் சொன்னான். அதே போல் அங்கே நடந்தது. அங்கே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். சீரியருடைய என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு பேசிக்கொண்டு, நாம் இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், அங்கே போனால் ஒருவர் செத்தாலும் சாவோம், பிழைத்தாலும் பிழைப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கு பேசிக்கொண்டு சீரியர் இருக்கும் அந்த பாளையத்திற்கு அவர்கள் போனார்கள். வேதம் சொல்கிறது, பாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தாலும் பிழைக்கிறோம், நம்மை கொண்டாலும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி அங்கே போனார்கள். போனபோது எலிசாவின் வார்த்தையின்படி சீரியுடைய இராணுவத்திற்கும் ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினாலே அவர்கள் வந்த வண்ணமாகவே வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டு எல்லாரும் திரும்பி போய்விட்டார்கள். இதை பார்த்துவிட்டு அவர்கள் செய்த காரியம் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாளையத்துக்குள் புறப்பட்டு போய் தங்களுக்கு இஷ்டமானவர்களை எடுத்துக்கொண்டு வைக்கிறார்கள். 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்கு பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னியும் வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படி எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். ஆனால் 9ஆம் வசனத்தில் வரும்பொழுது, பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லி ஜனங்களுக்கு போய் அறிவித்தார்கள். அங்கே இருக்கிற இஸ்ரவேலின் படைத்தலைவர்களுக்கு சொன்னார்கள். வாசலை காத்து கொண்டு இருக்கிற இடத்துல போய் சொன்னார்கள். அவர்கள் அரண்மனைக்கு, ராஜாவின் அரண்மனைக்கு அதை அறிவித்தார்கள். ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறால், நற்கிரியைகளை செய்ய தொடங்குங்கள். அவர்களே ஒதுக்கப்பட்டவர்கள் தான் குஷ்டரோகிகள். நமக்கு இந்த பயில ஒரு நாள் நமக்கு தரமாட்டான், நம்மளை கண்டா தீட்டு தீட்டு என்று சொல்லுவான். நம்ம ஏன் இவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினையாதபடி அவர்கள் நற்கிரியைகளை அன்னைக்கு செய்தார்கள். சமாரியாவின் வாசலிலே அந்த சீரியருடைய முற்றுகை தகர்க்கப்பட்டது என்பதை ஜனங்களுக்கு, பயந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு அவர்கள் போய் சொன்னார்கள். நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தம் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகள் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள்.
நற்கிரியை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த குஷ்டரோகிகள் நற்கிரியை அன்னைக்கு செய்தார்கள். முற்றுகை தகர்க்கப்பட்டதை நற்செய்தியை சொல்லி நற்கிரியை தொடங்கி வைத்தார்கள். இயேசுவை பற்றி நற்செய்தியை சொல்ல உங்களை தேடி பார்த்து இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள், இயேசு அன்பா இருக்கிறவங்க சொல்லுங்கள், நற்கிரியை செய்யுங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நற்கிரியை இல்லாமல் துவண்டு போய்விட்டார்கள், பலனற்று போய்விட்டார்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது, கடைசியாக சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் அனைவரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இந்த வாரம் முழுதும் நீங்கள் இயேசுவால் தேற்றப்பட்டு ஸ்திரப்பட்டவர்களாக, மனம் கசந்து போன மனம் பேதலித்த அனுபவத்திலிருந்து விடுதலையாகி உங்களுடைய வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டும் என்று கேட்டு திருவசனத்திலும் தேவ வசனத்திலும் இருக்கிறபடி உங்களை ஒப்பு கொடுத்து தெளிந்தவர்களாய் பகலுக்குரியவர்களாய் நீங்கள் இருந்து தேவனால் தேற்றப்பட்டதையும் தேவனால் ஸ்திரப்பட்டதையும் அனுபவிக்க சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக சொல்லி முடிக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இயேசு அப்படி உச்சிதங்களை உங்களுக்கு தந்தருளுவாராக. இந்த வாரம் இயேசுவால் தேற்றப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு அவருடைய உச்சிதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு அவருடைய உச்சிதங்களை உங்களுக்கு தந்தருளுவாராக. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய தூதாவின் பழ வாசனை உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வீசட்டும். அவருடைய தூதாவின் பழ வாசனை, ஆவிக்குரிய பழ வாசனை, சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய பல வாசனை, பழ வாசனைகள் உங்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்பட்டும். நீங்கள் பலனடைவீர்கள். ஒருவேளை பிள்ளை இல்லாத பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை தூதாவின் பழ வாசனை உன் சரீரத்தை நிரப்புவதாக, உன் உள்ளத்தை நிரப்பட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தூதாவின் பழ வாசனையினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிவிடுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவாய். கர்த்தர் அவருடைய நேசத்தின் மகிமையை இந்த வாரம் முழுதும் உனக்கு தந்தருள்வா. ஜெபிக்கலாமா? கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் பயபக்தியோடு பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களை தேற்றி ஸ்திரப்படுத்துகிறவர். மனம் கசந்து போன அனுபவத்தை மாற்றி, மறுபடி சொல்லுகிறேன், மனம் கசந்து போன அனுபவத்தில் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை தேற்றிடுவார். நல் வசனத்தினால் உங்களை தேற்றிடுவார். நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது நற்கிரியைகளினால் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஸ்திரப்படுவீர்கள். என் ஊழிய ஆரம்ப நாட்களில் நான் நினைத்து பார்க்கிறேன்.
நல் வசனத்தினாலும் நற்கிரிகளினாலும் பலப்பட்டதை நான் நினைத்து பார்க்கிறேன். தேவனுக்கு ஊழியம் செய்த காரியங்களை நினைத்து பார்க்கிறேன். பஸ்ஸிலே பிரயாணம் செய்யும் பொழுது ஆண்டவருக்காக கைப்பிரதிகளை கொடுத்து நினைத்து பார்க்கிறேன். அதிகாலை பிரேயர் முடிந்து காலை ஜெபம் முடித்து நாற்சந்திகளில் நின்று கைப்பிரதி கொடுத்ததை நினைத்து பார்க்கிறேன். அந்த நற்கிரியைகள் நல்வசனங்கள் இன்றைக்கு ஊழியத்திலே நிலை நிறுத்திருக்கிறது. எந்த பஸ்ஸில் ஏறினாலும் சரி, ஒவ்வொரு ஏரியாவை ஒவ்வொரு வாரம் குறித்து கொண்டு செயல்பட்டு இருக்கிற பஸ்ஸுகளில் பிரயாணம். ஒரு வாரம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஒரு வாரம் ராஜபாளையம், இப்படி என்று பல இடங்களிலே நின்று கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்திருக்கிறேன். நற்கிரியைகள் நம்மை ஸ்திரப்படுத்தும். நற்கிரியைகள் நம்மை தேற்றி நடத்தும். நல் வசனம் நம்மை கட்டி எழுப்பும், நம்மை தேற்றி நடத்தும். அப்படி நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவார். இந்த காலங்களிலே இயேசு தேற்றிட உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? மனம் கசந்திருந்தா அன்னைக்கு வெளியே வாங்க, அதை உதறி தள்ளுங்க. நான் சொன்னவைகளை மனதில் வைத்து ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வாரம் முழுதும் அப்படி உச்சிதங்களை உங்களுக்கு தருவார். அப்படி உன்னதமான மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தூதாவின் பழ வாசனை உன் சரீரத்தை நிரப்பும், உன் எண்ணத்தை நிரப்பும். துவண்டு போயிருக்கிறாய் அல்லவா? வேதனையோடு இருக்கிறாய் அல்லவா? திருமணமாயும் பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி சோர்ந்து போய் காணப்படுகிறாய் அல்லவா? இயேசு உன்னை பார்த்தான் சொல்லுகிறார், என் தூதாவின் வாசனையினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். வார்த்தைகள் உன்னை பலப்படுத்தட்டும். பரிசுத்த பிதாவே, அன்பு ரட்சகரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கரம் நன்மையாய் முடிந்திருக்கதை காண உதவி செய்யும். விசுவாச குடும்பங்களிலே பலவினர்கள், சுகவினர்கள், போராட்டத்தில் இருக்கிறவர்கள், குறைவில் இருக்கிறவர்கள், பண தேவையில் இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனை இருக்கிற யாவரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தும். அவளை தேற்றிடும். அவளுக்கு நல்ல வழிமுறைகளை உண்டாக்கி தாரும். புதிய வாசல்களை திறக்கட்டும். அடைபட்ட எல்லா வாசல்களிலும் அவர்கள் வெக்கப்பட்டது போதும். புதிய வாசல்களிலே தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் அப்படிப்பட்ட வழிநடத்தில் அவளுக்கு தாங்க. அவருடைய செய்கைகளை, அவருடைய காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. நன்மை உண்டாகட்டும். எதிர்பார்த்த நன்மைகளை கைகுடி வரப்பண்ணுவீராக. கிருபை சூழ்ந்து நடத்தட்டும். குடும்பங்களிலே சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினை ஆவைகள் ஒன்றுக்கு இடங்கூடாதபடி தங்களை காத்து நடத்திட குடும்ப ஜெபம், வேத வாசிப்பிலே பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகூற கர்த்தர் உதவி செய்யும். உறவினர்களாலோ நண்பர்களாலோ பகையோ பிரச்சனைகளோ ஆண்டவரே மன போராட்டங்கள் வராதபடி கர்த்தர் குடும்பங்களை காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் அவர்களோடு இருப்பதாக, தயவு இருப்பதாக. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை இந்த நாட்களில் தருவீராக. வேலையினால் வேலை இல்லாமல் மனம் கசந்து போன அனுபவங்கள் மாற்றப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர்வளை தேற்றதுக்காய் புதிய வேலைகள், புதிய வியாபாரங்கள், புதிய தொழில்களை கர்த்தர் தொடங்க செய்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பித்து வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆரம்பித்து வைத்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடங்கிவிட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆச்சரியமாய் செயல்பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் ஆண்டவரே தொடக்கத்திலே
கர்த்தருடைய மகிமைகளை சூழ்ந்தது என்று சொல்லத்தக்கதான வழிநடத்தல் இந்த வாரம் முழுவதும் செய்து நடத்தும். அலுவல்கள், ஆண்டவர் உத்தியங்கள், விவசாயங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாக நினைத்தவர்களும் தேவனுடைய கிருபை என்னால் நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் ஆதரவும் என்னாலும் விசுவாச மக்களோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென்.